ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கூடவே பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், நிலக்கடலை, பாதாம், கொஞ்சமாக மிளகு, இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணி லைட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே ஏலக்காய், நிலக்கடலை, பாதாம் இதையும் சேர்த்து நல்லா பொடியாக மசித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள், மட்டன் மசாலா, கருவேப்பிலை, உப்பு எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு நான் லைட்டாக நெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெயும் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணி வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் அது கூட சேர்த்து ரெண்டையுமே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி, வெங்காயம் இந்த ரெண்டுமே வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச பொடியையும் எடுத்து வச்ச மசாலாவையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூடவே தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. எனக்கு மட்டன் மசாலா கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சது, ஸோ நான் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி நான் குழம்பு பண்ணி வச்சுருந்தேன், மட்டன் குழம்பு. அதுலேருந்து கொஞ்சமாக மட்டன் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நான் தனி மிளகாத்தூள் ஒரு 1½ ஸ்பூன் ஆட் பண்ணேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிளகு ஆட் பண்ணியிருக்கறனால காரம் இருக்கும், பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு இதை நீங்கள் மூடி வச்சு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சே கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கும். அதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். இதை நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்குலாம் செம்ம காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் ரெசிபிஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு லஞ்ச் பிளேட் பார்ப்போம். சாப்பாடு, அது கூடவே மட்டன் குழம்பையும் ஊற்றிட்டு நம்ம சூடாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மட்டன் கிரேவி, அதையும் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு லஞ்ச் சூப்பராக முடிஞ்சிடும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.